திருக்கோவிலூரில் களமிறங்கும் வாரிசு, விழுப்புரத்திற்கு மாறும் பொன்முடி. பின்னணி என்ன? இது குறித்து பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திருக்கோவிலூர் தொகுதியை தன்னுடைய மகன் கௌதம் சிகாமணிக்கு விட்டுக் கொடுத்துவிட்டு மீண்டுமாக விழுப்புரம் தொகுதியில களமிறங்க பொன்முடி தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சி.வி. சண்முகம் விழுப்புரம் தொகுதியிலிருந்து மாறவிருக்கக்கூடிய சூழல்ல மீண்டும் பொன்முடி விழுப்புரம் தொகுதியில போட்டியிட திட்டமிட்டிருப்பதாக பார்க்கப்படுகிறது. 1989, 1996, 2001 மற்றும் 2006 என்று விழுப்புரம் தொகுதியில வெற்றி பெற்று திமுகவுல அசைக்க முடியாத சக்தியாக மாறியவர் தான் அமைச்சர் பொன்முடி. இந்த வெற்றியே திமுகவுல அவரை செல்வாக்கு மிக்கவராக மாற்றியது. அதே போல விழுப்புரம் மாவட்டம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரவும் காரணமாக அமைஞ்சிச்சு. ஆனால் 2011 சட்டசபை தேர்தல்ல அதிமுக தரப்புல சி.வி. சண்முகம் விழுப்புரம் தொகுதியில களமிறங்கினார். இந்த தேர்தல்ல சுமார் 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல பொன்முடி தோல்வியடைய சி.வி. சண்முகம் பலரையும் திரும்பி பார்க்க வச்சாரு. இதனால 2016 சட்டசபை தேர்தல்ல சி.வி. சண்முகத்தை எதிர்த்து போட்டியிடாமல் திருக்கோவிலூர் தொகுதிக்கு ஓடினார் பொன்முடி. இதனால சி.வி. சண்முகத்தை வீழ்த்த ஸ்டாலின் சரியான வேட்பாளரை தேடிக் கொண்டிருந்தார். அப்போது அதிமுகவிலிருந்து திமுக பக்கம் வந்த லட்சுமணனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்டாலின் எதிர்பார்த்ததை போலவே விழுப்புரம் தொகுதியில சி.வி. சண்முகத்தை வீழ்த்தி திமுக தலைமையை உற்சாகப்படுத்தினார். அதிமுகவில் இருந்தவர் என்பதால சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களையும் தன்னுடைய பக்கம் இழுத்து கொண்டார் லட்சுமணன். இந்த நிலையில சி.வி. சண்முகம் மயிலம் தொகுதியில போட்டியிட விருப்ப மனு கொடுத்திருக்காரு. இப்படியான சூழல்ல அமைச்சர் பொன்முடி புதிய ரூட்டை எடுத்திருக்காரு. கடந்த 2 தேர்தல்களாக திருக்கோவிலூர் தொகுதியில போட்டியிட்ட பொன்முடி இம்முறை மீண்டுமாக விழுப்புரம் தொகுதியிலேயே போட்டியிட விரும்பியிருக்காரு. அதே போல திருக்கோவிலூர் தொகுதியில தன்னுடைய மகன் கௌதம் சிகாமணியை நிற்க வைக்கவும் பொன்முடி காய் நகர்த்தி வருவதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர். இதற்கு திமுகவுல எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. ஏற்கனவே நீதிமன்ற வழக்கு, இலவசங்கள் தொடர்பான பேச்சு, பட்டை நாமம் என்று பல்வேறு சர்ச்சைகள்ல பொன்முடி சிக்கியிருந்தார் இல்லையா? இதனால கட்சி பதவியிலிருந்தும் பொன்முடி நீக்கப்பட்டாரு. இருப்பினும் சில மாதங்களுக்கு முன்னாடி மீண்டும் கட்சி பதவி பொன்முடி வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு. அதே போல கௌதம் சிகாமணி விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்து வருகிறார். நாடாளுமன்ற தேர்தல்ல கௌதம் சிகாமணி போட்டியிடாத சூழல்ல அவர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல போட்டியிடுவார் என்று சொல்லப்பட்டது. அப்போது வாய்ப்பும் அளிக்கப்படல. இதனால சட்டசபை தேர்தல்ல மகனை கட்டாயமாக களமிறக்கிட வேண்டும் என்பதுல பொன்முடி மிகவும் தீவிரமாக இருப்பதாக தெரிகிறது. ஆனால் திமுகவினர் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறதுனால திமுக தலைமையின் முடிவு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்துள்ளது.